மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கவும் பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முதல் பிரசங்கம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, அதைத்தான் பிரசங்கம் பண்ணினார். அதே பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, அதே பிரசங்கத்தை சீஷர்கள் பண்ணினார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் மலை பிரசங்கத்தை செய்யும்போது முதலாவது சொன்ன வார்த்தை மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10 திரும்பவும் சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவர் பேசினதின் முக்கியமான சாராம்சம் பரலோக ராஜ்யம். மனிதன் பூமிக்குரியவைகளில் கண்ணை வைத்து பரலோகத்தை மறந்து விடுவான் என்பதற்காக பரலோகத்தை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்கள் இம்மைக்காகவே கவலைப்படுகிறார்கள், இம்மைக்காகவே கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறார்கள், இம்மைக்காகவே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் பரிதபிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அநேக நாத்திகர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உலகத்தில் பெரும் பகுதி இன்றைக்கு புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு மரணம் அடைவோம், அதுக்கு பிறகு என்ன இருக்கிறது அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை என்கிறார்கள். நம்முடைய ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றிக்கு ஒரு நாளும் சூரியனையோ நட்சத்திரங்களையோ சந்திரனையோ பார்த்ததில்லை. பூமியில் எங்கே அசுத்தம் கிடக்கு, அருவருப்பு கிடக்கு, அதே தான் வாழ்க்கையெல்லாம் பார்த்து கொண்டு தெரியும். ஒரு நாள் அதை கசாப்பு கடைக்கு கொண்டு போகும்போது முன்ன 2 காலை கட்டி பின்ன 2 காலை கட்டி இடையிலே ஒரு குறுக்கு கொம்பை வைத்து தூக்கிட்டு போகும்போது தலைகீழாக தூக்கிட்டு போவாங்க. அப்போ தான் முதல் தடவை ஆஹா, வானம்னு ஒன்று இருக்குதா, சூரியன்னு ஒன்று இருக்குதா, நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குதா என்றது எண்ணுமா. அது வரைக்கும் அதை பற்றி அதற்கு எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்குமா. மனுஷரும் அப்படித்தான், மனுஷரும் அப்படித்தான். பாருங்க, பகல் நேரத்தில் சூரியன் நமக்கு மிக அருகாமையில் இருந்து அதற்கு அப்பால் நாம் பார்க்க முடியாதபடி தன்னுடைய வெளிச்சத்தால் நிரப்பி வைத்து கொண்டே இருக்கிறது. மாலை ஆகும்போது, சூரியன் அஸ்தமிக்கும் போது, சிலருடைய வாழ்க்கை அஸ்தமித்து முடியும் போது, அப்போதான் வானாதி வானங்களுக்கு அப்பால ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சூரியன் மறைந்த பிறகுதான் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நம்முடைய கண்ணினால் பார்க்க முடியும். உலகத்தில் வாழும்போது இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பிசாசு 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அவைகளை நித்தியத்தை பார்க்கக்கூடாதபடி பரலோக ராஜ்யத்தை, புதிய எருசலேமை, சீயோன் மலையை, புதிய வானம், புதிய பூமியை, அந்த நித்தியமான மேன்மைகளை பார்க்க முடியாதபடி சாத்தான் நம்முடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் பேசின ஓமைகளிலே பல ஓமை பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமைகள். ஒரு தேவ மனிதன் எண்ணிவிட்டு 21 ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமைகள். ஆண்டவர் சிம்பிளாக எல்லாரும் தெரிகிற காரியங்களை வைத்து தெரியாத ஆழமான மறைபொருட்களை
ஓமைகள் மூலமாய் வெளிப்படுத்தினார். சாதாரண சின்ன 1 லைன் 2 லைன் ஓமைகளானாலும் சரி, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? கால்களால் மிதிப்பதற்கு, அதை புறமே கொட்டுவதற்கே தவிர வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வீட்டுக்கு விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். லீலி புஷ்பத்தை பற்றி சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பற்றி சொன்னார், விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னார். எல்லாம் எளிதாய் புரிந்து கொள்ள ஓமைகள். அதில் ஆனால் ஆண்டவர் ஆழமான சில கருத்துக்களையும் பரலோக கருத்துக்களையும் கூட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது நாம் பரலோகத்தில் உள்ள பல காரியங்களை பார்த்தோம். தேவதூதர்களை பார்த்தோம், கேராபீன்கள் சேராபீன்களை பார்த்தோம், 24 மூப்பர்களை பார்த்தோம். கர்த்தருக்கு கிருபையினாலே இப்பொழுது கர்த்தர் சொன்ன சில ஓமைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நான் கடுகு விதையை குறித்து உங்கள் மத்தியில் பேசினேன். இன்றைக்கு இன்னொரு உண்மையை நான் சற்றே தொட்டு செல்ல விரும்புகிறேன். பல முறை ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது தேவாலயத்தில் இருந்து பிரசங்கித்தார். எருசலேம் தேவாலயம் மிக பெரிய தேவாலயம். அவருக்கு தெய்வீக சோமளிக்கிற வல்லமை இருந்தபடியால் எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு கூட்டமாய் குவிந்தார்கள். ஆனால் போக 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 பரிசேயர் சதுசேயர் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். அவர் ஓய்வு நாட்களில் அற்புதம் செய்தபடியால் அவர்கள் அந்த ஆலயத்தை விட்டு அவரை புறம்பாக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படாமல், ஆலயம் திறந்து கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, மலை மேல் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணினார். பல முறை படகில் இருந்து கொண்டு கடற்கரையில் உள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவருடைய பிரசங்கத்தின் பெரும் பகுதி சாதாரண ஓமைகள், எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஓமைகள். ஆனால் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஓமையை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமைதான். என்றாலும் சில தேவ ரகசியங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக வெட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயம் கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். முக்கியமாய் 35ஆம் வசனம், மறுநாளிலே தான் புறப்பட்டு போகும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இந்த ஓமையில் நாம் மொத்தம் 6 பேரை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரலோக கேமரா முதலாவது ஒரு வழிப்போக்கன் பக்கமாய் திரும்புகிறது. 2வது அவனை காயப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிற கள்ளர் பக்கமாய் திரும்புகிறது. எத்தனை கள்ளர்கள் என்று சொல்லப்படவில்லை,
நாம் வாழ்கிற அந்த உலகத்தில் ஏராளம் அசுத்தாவிகள், பிசாசுகள் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான் என்று யோவான் 10:10 வாசிக்கிறபடி சாத்தான் இருந்து கொண்டே இருக்கிறான். பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடி தடுக்கிற ஒருவன் இருக்கிறான். என்னை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டாரே, மற்றவர்களும் பரலோகத்துக்கு போகக்கூடாது. ஆகவே அவன் மனுஷரை காயப்படுத்துகிறான், குற்றுயிராய் விட்டு போகிறான். மூன்றாவது அங்கே ஒரு லேவியன் வருகிறான். நான்காவது அங்கே ஒரு ஆசாரியன் வருகிறான். அவன் குற்றுயிராய் கிடக்கிறதை பார்த்தாலும் அவர்களுக்கு அவனுக்கு உதவி செய்ய மனமில்லை. அடுத்ததாக ஐந்தாவது ஒரு நல்ல சமாரியன், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர், அவர் வருகிறார். முதலாவது அவனை கண்டார், மனதுருகினார், கிட்டே வந்தார், அவனுடைய காயங்களை கட்டினார், காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தார். தன்னுடைய சுய வாகனமாகிய பரிசுத்த ஆவியானவர் மேல் ஏற்றி அவனை ஒரு சபைக்கு சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போனார். அவனிடத்தில் 2 பணத்தை கொடுத்தார். இந்த பணத்தின் அடிப்படையில் அவனை நீ பாதுகாத்துக்கொள். 2 பணம் என்பது 2000 வருஷங்களை குறிக்கிறது. 2 பணம் என்பது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டும் 2ம் இணைந்த வேதாகமத்தை குறிக்கிறது. 2 பணம் என்பது கிருபையையும் சத்தியத்தையும் அது குறிக்கிறது. இந்த வேதாகம அடிப்படையில் உன்னுடைய ஆத்துமாவை நீ பராமரித்துக்கொள். நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டு எப்படி பரலோகத்துக்கு போனேனோ அப்படியே போய்விட்டு மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன். என்னுடைய சம்பத்தை சேர்க்கும்படி வருவேன். என் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிற என் பிள்ளைகளை நான் கூட்டி சேர்த்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன். திரும்ப நான் வருவேன். அப்போது சபை ஊழியக்காரர்களாய் ஆத்துமாக்களுக்கு பாரம் எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தின உங்களுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பிரதான மேய்ப்பன் வரும்போது மந்தையை உண்மை உத்தமாய் பாதுகாத்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு அழகான கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி சொல்லுகிறார். இந்த ஒரு ஓமையிலே பல கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. சுவிசேஷர்களெல்லாம் இதே ஓமையை பேசும்போது நான் சுவிசேஷனாய் இருந்த காலத்தில் எதை பற்றி பேசுவோம்? ஆண்டவர் உங்கள் காயங்களை கட்டுகிற நல்ல சமாரியனாய் வந்திருக்கிறார். காயப்பட்டு போனீர்களோ, மற்றவர்கள் இழைத்த அநீதி கொடூரங்கள், உங்களுக்கு செய்த துரோகமான காரியத்திலே உள்ளான காயத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் காயம் கட்டுகிறவர். எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன். சங்கீதம் 147 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறார். ஏசாயா 61:3 கூட இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆனால் இன்றைக்கு நாம் காயங்கட்டுகிற இயேசுவை பற்றி பார்க்கவில்லை. நல்ல சமாரியனாய் உதவி செய்ய வந்தவரை பார்க்கவில்லை. பரலோக ராஜ்யத்தின் ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். முதலாவது நம்முடைய கவனம் அந்த வழிப்போக்கன் பக்கம் திரும்பட்டும். ஒரு வழிப்போக்கன் தனிமையாய் போகிறார். நாம் எல்லாரும் ஒரு வழிப்போக்கர்கள் தான். தாய் வயிற்றில் 10 மாதமும் ஒரு வழிப்போக்கர்கள் தான். பூமியில் பிறந்த நாம் எல்லாரும் வழிப்போக்கர்கள். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல,
இந்த உலகத்தின் வழியாக ஒரே ஒரு முறை கடந்து செல்லுகிறோம். இதுவே சென்னை பட்டணத்திலே நமக்கு முன்பாக எத்தனையோ பேர் வாழ்ந்து மடிந்து போயிருக்கிறார்கள். ஆதாம் காலத்திலிருந்து உலகம் சொந்தமில்லை, அந்நியரும் பரதேசியுமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். கொஞ்ச காலம் வாழுகிறோம். மோசே 90ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், எங்களுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அநித்தியமானது. புல்லை போல போக்குறோம். புல்லுவின் பூ ஒரு காற்று வீசினதும் மறைந்து போகிறது போல மறைந்து போகிறோம். ஒரு நீர்க்குமிழியை போல தோன்றி வண்ண ஜாலத்தோடு மின்னுகிறோம். டப் என்று உடைந்து போகிறது. யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்லுகிறார், எங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி மறைந்து போகிற புகை போல இருக்கிறது. வாழ்க்கையை பலரும் பல காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசினார். என்றென்றைக்கும் இந்த பூமியில் நாம் வாழப்போவதில்லை. ஒரு வழிப்போக்கராகவே நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, நம்மை ஒரு பண்டாரம், ஒரு பரதேசி, அந்த நிருபத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று தான் எழுதுகிறார். இந்த வழிப்போக்கனுடைய பெயரை ஆண்டவர் எழுதவில்லை. ஏன் எழுதவில்லை? இந்த வழிப்போக்கனுடைய பயணத்திலே கர்த்தர் கூட வரவில்லை. கர்த்தரை அவன் அழைக்கவும் இல்லை. தன்னுடைய பலத்திலே அவன் நம்பிக்கை வைத்தான். அவன் எங்கே போகிறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் ஆராதனைக்குரிய ஒரு இடம். தேவனுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. ஏறக்குறைய 12,000 லேவியர்களும் ஆசாரியர்களும் அந்த ஆலயத்தில் பணி புரிந்து வந்தார்கள். சாலமோன் தேவனுக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அது கடற்கரை மட்டத்திலிருந்து 2600 அடி உயரமானது. அவ்வளோ உயரமான இடத்திலிருந்து, மேன்மையான இடத்திலிருந்து, கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய ஆலயமும் கர்த்தருடைய ஊழியக்காரரும் எடுக்கிற இடத்திலிருந்து அவன் கீழாய் இருக்கிற எரிகோவுக்கு போனான். உலகத்திலேயே ரொம்ப தாழ்வான இடம் எரிகோ தான். கடற்கரை மட்டத்திலிருந்து 1300 அடி கீழே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் எரிகோ. சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், எரிகோவில் உள்ள எந்த பொருளையும் நீங்கள் எடுக்காதுங்க. எரிகோவில் உள்ள பொருட்கள் எல்லாம் சபிக்கப்பட்டது. இவன் ஆசீர்வாதமான உயரமான எருசலேமை சுற்றியுள்ள மலைகளில் உன்னதமான மலையிலிருந்து கீழே கிட்டத்தட்ட 3900 மைல், ரெண்டுக்கும் வித்தியாசம். கடல் மட்டத்திலிருந்து இது 2600 அடி உயரம், இது கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி தாழ்வு. ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 3900 அடி. ஆங்கில வேதத்தை வாசிக்கும்போது அவன் எருசலேமிலிருந்து கீழாக போனான் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவம் மேன்மையடையவில்லை. அவன் பின்மாற்றத்தில் பின்மாறி போவதை விட போல he went down. தேவனுடைய அருமையான ஐக்கியத்திலிருந்து கீழாக போகக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை. அவன் தனிமையாய் போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையில் உள்ள தூரம் கிட்டத்தட்ட 18 மைல். எல்லாம் குன்றுகள், கள்ளர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய மறைவிடங்கள் ஏராளம் இருந்தது. அந்த நாட்களில் அந்த பாதையை பிளடிவே, இரத்த பாதை என்று சொல்வார்கள். அடிக்கடி கள்ளர்கள் தாக்குறதுனால, அடிக்கடி அநேக ரத்தம் சிந்தி மறிக்கிறதுனால
அப்படிப்பட்ட ஒரு பாதையில் அவன் கூட்டாக அல்ல, கர்த்தருடைய துணையோடு அல்ல, தேவதூதர்களோடு அல்ல, பரிசுத்தவான்களோடு அல்ல, அவன் தனிமையாய் போனான். அந்த தனிமைதான் கள்ளர்கள் அவனை தாக்குவதற்கு ஏதுவாய் இருந்தது. பிரசங்கியில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 9, 10 சொல்லுகிறது, ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. 2 பேராய் இருந்தால் ஒருவருக்கொருவர் துணையாய் நிற்கலாம். ஒருவன் விழுந்தாலும் மற்றவன் அவனை தூக்கி விடலாம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், தம்முடைய சீஷரை அனுப்பும்போது ஒண்டியாய் அனுப்பவில்லை, 2 பேராகத்தான் அனுப்பினார். 2 பேராக அனுப்பினார். பேதுரு பிரசங்கிக்கும் போது ஒரு பேதுருவை ஜெபத்தில் தாங்குவதற்கு 11 பேர் சூழ நின்றார்கள். ஒரு மனப்பாடு அவ்வளவு வல்லமை உள்ளது. தன்னுடைய வாழ்க்கையில் தனிமையாய் நடந்து போகிறார். வாழ்க்கை பயணத்திலே நல்ல பெர்க்மன்ஸ் அந்த பாட்டு பாடினார். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு உங்களோடு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் தனிமையாய் நடக்க வேண்டாம் என்று தான் ஏற்ற துணையை அவர் உண்டாக்கினார். ஆண்டவரே நமக்கு ஒரு துணையாய் இருந்து நம்மோடு வந்து பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனோக்கு இந்த பூமியில் வாழ்ந்தபோது வேதம் சொல்லுகிறது 300 வருஷம் தேவனோடு நடந்தார். அப்படித்தான் ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது. 300 வருஷம் எம்மாவூருக்கு சிஷ்யர்கள் போனார்கள், ஆண்டவர் கூடவே நடந்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வர பிரியப்படுகிறார். அநேகர் ஆண்டவரை துணையாய் ஏற்றுக்கொள்ளாமல், எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் பாதுகாத்து கொள்வோம், நான் படிச்சிருக்கேன், எனக்கு கடவுள் துணை தேவையில்லை, அப்படிப்பட்டவர்கள் ஓசியா 4:6 சொல்லுகிறது, அறியாமையினாலே அநேகர் சங்காரமாகிறார்களே. அறியாமையினாலே கர்த்தர் துணை எவ்வளவு மேன்மையானது என்பதை அறியாதனால சங்காரமாகிறார்கள். ஆகவே முதலாவது அந்த வழிப்போக்கனுக்கு நேராக பரலோக கேமரா அப்படியே காட்டிக்கொண்டே வந்தது. எருசலேமிலிருந்து புறப்பட்டான். துயரத்தோடு துக்கத்தோடு எரிகோ நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று கேமரா அங்கே ஒளிந்திருக்கிற கள்ளர்களை காண்பிக்கிறது. அவர்கள் கள்ளர்கள். சாத்தானுக்கு ஒரு பெயர் திருடன், சாத்தானுக்கு ஒரு பெயர் மனுஷ கொலை பாதகன். அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வருவதில்லை. நம்முடைய ஆண்டவர் இருப்பது எவ்வளவு உண்மையோ, நம்மை பாதுகாக்க தேவ தூதர்கள் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அதே போல சாத்தான் இருப்பதும் உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சாத்தான் இருக்கிறது உண்மையிலும் உண்மை. இந்த வழிபோக்கன் ஆண்டவரற்ற ஒரு துணையற்ற நிலைமையில் தனியாய் வருகிறதை பார்த்தவுடனே அவர்கள் அவன் மேல் ஆளுகை செலுத்த ஆரம்பித்தார். வந்தார்கள், அடி 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 என்று அடித்தார்கள், அவனுடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள், அவனுடைய உடைமைகளை பறித்து கொண்டார்கள், அவனை குற்றுயிராய் விட்டுவிட்டு போனார்கள். இவன் அந்த கள்ளர்களுக்கு ஒன்றுமே செய்யல. இவன் பரதாமா தாவழியில் தான் போகிறான். ஆனால் சாத்தான் எப்போதும் தீய நோக்கம் கொண்டவன். அவனிடத்தில் அன்போ இரக்கமோ பாசமோ எதிர்பார்க்கவே முடியாது. சிலர் சொல்லுவான், என்னை பின்பற்று, எனக்கு ஆலயத்தை கட்டு, நான் உனக்கு புதையலை தோண்டித்தாரேன், நீ என் பக்கமாக நில்லு, உன் குதிரை ரேஸில் உனக்கு அடிக்க உதவி செய்கிறேன்.
ஆனால் உன்னுடைய ஆத்துமாவை முடிவிலே நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடுவார். இலங்கை பெந்தைக்கோஸ்து சபையை ஆரம்பித்த இன்றைக்கு டிபிஎம் என்று அழைக்கிறார்கள் பாஸ்டர் பால் என்ற ஒரு தேவ மனிதன். என்னுடைய தகப்பனாரும் அவரும் ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்தார்கள். அவர் சொன்னார், அவர் ரொம்ப நாளாக ஆசையாக சாசை பார்க்கணும், சாத்தானை பார்க்கணும். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே வந்தார். ஆண்டவர் சொன்னார், அப்பா இப்படி உனக்கு ஒரு விபரீத ஆசை, இருந்து பேயை போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க. இல்லை ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு ஆசை. சரி என்று ஆண்டவர் அவரை ஆவிக்குள்ளாக்கி ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போனார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, அவன் பயங்கரமான கொடூரமானவர். இவர் அதுக்கு ரொம்ப ஈஸி எடுத்துக்கொண்டார். ஒரு இடத்துல நிறுத்தினார். ஒரு பயங்கரமான சிங்கம், உலகத்தில் உள்ள தீமை கொடூரம் அவ்வளவு ஒன்று கூட்டினால் எப்படி இருக்கும்? இவர் வருகிறதை பார்த்த உடனே பயங்கரமாய் கர்ச்சித்து இவர் மேல் அப்படியே தாவி பிடித்து கடித்து குதறும்படி முயற்சித்தார். இவர் அப்படி பயந்து கீழே விழுந்து மயக்கமாகிவிட்டார், மூர்ச்சித்து விட்டார். ஆண்டவர் சொன்னார், அவனை எவ்வளோ சங்கிலியில் நான் கட்டி வச்சிருக்கேன், அவனுக்கு தீங்கு செய்ய முடியாது, நான் அவன் அருகில் தான் இருக்கிறேன். அந்த பார்த்த பிறகு அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான பயம், நடுக்கம். பிசாசு ஒரு ஆளை மேற்கொள்ளும் போது முதலாவது பயப்படுத்துகிறான். சிங்கம் காட்டில் உள்ள மிருகங்களை பிடிக்க நினைக்கும் போது பயங்கரமாய் கர்ச்சித்து அந்த மிருகங்களுடைய தைரியத்தெல்லாம் இழந்து போகும்படி செய்து அதுக்கு பிறகுதான் அவளை மேற்கொள்ளுவான். அந்த சொன்னார், பயப்படாது, அவன் தீய சிங்கமாக இருந்தாலும் உன்னை காப்பதற்கு நான் யூதா கோத்திரத்தை ராஜ சிங்கமாய் இருக்கிறேன், பயப்படாது. ஒரு மாதம் அவர் வியாதிப்பட்டு போனார். வீணாக சாத்தானை பார்க்கணும், சாத்தான் கூட பேசணும், சிலர் ஆவிகளோடு பேசணும்னு ஒரு அகுஜா போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆவிகளை கூப்பிடுவாங்க. முன்னோரோடு செத்த ஆவிகளோடு பேசுகிறதுக்கு இன்றைக்கு பல இவைகள் என்று வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நான் சொல்ல பிரியப்படவில்லை. அவைகளுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சாத்தானுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பேயை பற்றியே எண்ணிட்டுருக்காமல் கர்த்தரை குறித்து, அவருடைய மகிமை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து அதிகமாக எண்ணுங்கள், தியானுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கள்ளர் கையில் விழுந்த உடனே அவர்கள் செய்த இன்னொரு முக்கியமான காரியம், அவனுடைய வஸ்திரங்களை உரிந்தார். தேவன் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்பித்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை எப்படி ஆதாம் ஏவாளுக்கு உடுத்துவித்தாரோ அதுபோல தான் ஏசாயா 61:10 சொல்லுகிறது, அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். சாத்தான் 2 காரியத்தை செய்ய முயற்சிப்பார். ஒன்று, உடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவான். உடைய வெண் வஸ்திரத்திலே அழுக்கையும் சேரையும் அடித்து உடைய வஸ்திரத்தை மற்றவர்கள் பார்க்க கூடாதபடி கரைப்படுத்த விரும்புவான். அடுத்தது, உடைய வஸ்திரங்களை உரிந்து போடுவான். அநேகரை நிர்வாணியாக்குகிறான். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் மகிமையையே உடுத்தி இருந்தார். பாவம் செய்த போது மகிமையின் வஸ்திரத்தை சாத்தான் உரிந்து கொண்டு ஓடிவிட்டார். அவர்கள் நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை, பரிசுத்தவான்களின் நீதியாகிய மெல்லிய வஸ்திரங்கள், 7 வகை வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் அவைகளை உருவுவதிலே அவன் கவனமாக இருக்கிறான்.
அவன் குற்றுயிராய் கீழே விழுந்து கிடக்கிறான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த வழியே 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் லேவியன், அடுத்தவன் ஆசாரியன். இந்த 2 பேர் ஒவ்வொருவராய் வருகிறார்கள். காயப்பட்ட மனுஷன் அரை உயிராய், உயிர் போகுமோ போகாதோ, பிழைப்பேனோ பிழைக்க மாட்டேனோ, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, அத்தனை அடி, அத்தனை இரத்தம். தலையை கஷ்டப்பட்டு உயர்த்தி அவர்களுக்கு நேராய் திரும்பி பார்த்து வந்திருப்பான். ஐயா, என்னை காப்பாற்றுங்க. ஐயா, நான் பிள்ளை குட்டிக்காரன். ஐயா, நான் பிஸ்னஸ் சம்பந்தமாக போய் மாட்டிக்கிட்டேன். என் மனைவி பிள்ளைகள் எரியோவில் காத்துட்ருக்கிறாங்க. ஆனால் லேவியன் அங்கே வாரான். நான் பிரமாணம் உள்ளவன்பா, நான் ஆலயத்தில் வேலை செய்கிறேன், உனக்கு உதவி செய்ய வந்து நீ செத்து போயிட்டான்னா 7 நாள் நான் தேவாலயத்தில் வேலை செய்ய முடியாது. ஆகவே உனக்கு உதவி செய்ய முடியாது. ரொம்ப சாரி, ரொம்ப சாரி. நான் செய்கிற பணி அப்படிப்பட்டது. லேவியன் கையில்தான் வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. லேவியன் கையிலே 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பாகமம். அவருடைய கையிலே அந்த பிரமாணங்கள் இருந்தது. கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் மனுஷனுக்கு ஊழியம் செய்ய அவனுக்கு இரக்கம் இருந்ததில்லை. அவன் எப்போதும் ரூல் பேசுகிறவனாகவே இருந்தான், பிரமாணத்தை சொல்லுகிறவனாகவே இருந்தான். நம்முடைய ஆண்டவர் சொன்னார், இந்த 10 கட்டளைகளே வேண்டாம், 2 கட்டளையாக மாற்றிடுறேன். ஒன்று, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவர்களை அன்பு கூறு. அடுத்தது, பிறனிடத்தில் அன்பு கூறு. குற்றுயிராய் கிடக்கிறவனிடத்தில் அன்பு கூறு. இதில் நியாயப்பிரமாணத்தின் எல்லா பாகங்களும் அடங்கி இருக்கிறது. இவன் தேவனில் அன்பு கூர்ந்தான், உண்மைதான். தேவனுடைய பிரமாணத்தை சொல்ல வேண்டும் என்று பிரியப்பட்டான், உண்மைதான். இவன் செத்து போனால் தீட்டுப்பட்டு விடுமே என்று அவன் பயப்பட்டான், உண்மைதான். ஆனால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. இயேசுவின் நாட்களில் பரிசேயர் அப்படித்தான் இருந்தார். தங்களை ரொம்ப பக்தி உள்ளவங்களாக காட்டிக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு ஈவிரக்கம் இருந்ததில்லை. எப்போதும் மற்றவர்களை குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு எவ்வளோ அற்புதம் செய்தார், அவர்கள் சந்தோஷப்படவில்லை. ஏன் ஓய்வு நாளில் செய்தார்? அதுதான் அவர்களுக்கு கேள்விக்குறியாயிருந்தது. லேகியோன் பிடித்த மனுஷனை ஆண்டவர் துரத்தி அவனை விடுதலை உள்ளவன் ஆக்கினார். அதில் அந்த ஜனங்கள் சந்தோஷப்படலை, தங்களுடைய எல்லையை விட்டே போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அன்பாகவே நம்மை நேசித்து பூமிக்கு இறங்கி வந்தார். நல்ல சமாரியனை ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? யூதருக்கு இல்லாத ஒரு கர்சனை, பரிசேயருக்கு இல்லாத ஒரு அன்பு, இரக்கம் அந்த சமாரியனுக்கு இருந்தது. யூதர்கள் அவனை பகைத்தாலும் கூட அவன் உதவி செய்வதிலேயே கண்ணும் கருத்தாய் இருந்தான். ஆசாரியன் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஆசாரியன் என்றால் பலி செலுத்துகிறவன். ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு வருகிறான் அந்த ஆசாரியன். அந்த பலி மேலே தான் அவனுடைய கண்கள் எல்லாம் இருந்ததை தவிர, நியாயப்பிரமாணம் ஒரு நீதிமன்றம் போல தண்டனை கொடுப்பதற்காகவே நியாயப்பிரமாணம் இருந்தது, இரக்கம் செய்வதற்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு ஒருவர் தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இறங்கி வந்தார். ஒரு முறை ஒரு ஐநாபுரத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ள போனேன். அப்போது ஏலிம் சர்ச்சு இல்லை, இருந்திருந்தால் இங்கே போய் இருந்திருக்க மாட்டேன். ஒரு பிரசங்கியார் வந்தார், பேசினார். மேடையில் இருந்தவங்கள பார்த்தெல்லாம் சொன்னார்,
எவன் பார்ட் டைமாக வேலை செய்கிறோம் எல்லாம் இறங்கி கீழே போகும். ஃபுல் டைமாக இருக்கிறவங்களுக்கு தான் மேடையில் உட்காரலாம். பகலெல்லாம் பேங்கில் வேலை செய்ய வரான் டிஜிஎஸ்ஸு, பிறகு மேடையில் ஏறி குதிப்பாரான். எந்த டிஜிஎஸ்ஸாக இருந்தாலும் நான் மேடையில் ஏற்ற மாட்டேன். ஃபுல் டைமாக இருக்கிறவங்க தான் ஆசாரியன், லேவியன், எல்லாம் கீழே இறங்கி போ. நல்ல வேளைக்கு நான் மேடையில் இருக்கல, பின்னால் தான் உட்காந்துருந்தேன். இன்கம் டேக்ஸில் வேலை செய்துட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப வைராக்கியம். லேவியனும் ஆசாரியன் தான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்யணுங்கிற எண்ணம். இந்த பாவம் மேலே இருந்தவங்க எல்லாம் பாஸ்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க, தசமபாகம் கொடுக்குறவங்க, சபையை கட்டுற மூப்பர்கள் எல்லாம் மேலே இருந்தாங்க. இவர் விரட்டில் பின்னுக்கு போய் உட்காராம சர்ச்சை விட்டே ஓடி போயிட்டாங்க. சர்ச்சை விட்டே போயிட்டாங்க. இன்னொரு நாள் அவர் சார்ல்ஸ் ஆரோன் சர்ச்சில் பேச வந்தார். நான் தெரியாமல் அங்கே போயிட்டேன். நல்ல வேளை பின்னால் தான் உட்காந்துருந்தேன், ஜனங்கள் மத்தியில் உட்காந்துருந்தேன். அதனால் அவர்கிட்ட நான் விரட்டுப்படலை. மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் பார்ட் டைம் ஃபுல் டைம்னு ரெண்டு பேருக்கும் இடையில் நார்தர் வேலை பார்க்குறீங்களா, அது என்னன்னு கேட்டேன். ஊழியக்காரங்க இல்லை, அறுவடை மிகுதியாக இருக்குது, பார்ட் டைமாவது கர்த்தருக்கு உதவி ஊழியம் செய்கிறான். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள மாத பங்கப்படுத்தி அவ்வளோ பேர் மத்தியில் அவமானப்படுத்தி கீழே அனுப்புனீங்களே, லேவியன் ஆசாரியன்னு பண்ணீங்களே, நல்ல சமரியனை நீங்கள் பார்த்தது இல்லையா? லேவியனும் ஆசாரியனும் விலகித்தான் போனால் உதவி செய்யலை. நிறைய ஃபுல் டைம் சோல்ஜர்ஸ் எல்லாம் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு நடுங்கிட்டு இருந்தாங்க. தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு பார்ட் டைம் ஊழியக்காரன். அத்தனை ஃபுல் டைம் சோல்ஜர்ஸை வச்சு செய்யாததை தாவீது பார்ட் டைமை வச்சு ஆண்டவர் ஜெயத்துக்கு காரணம் என்ன? ஐயா, தானியேல் பார்ட் டைம் ஊழியக்காரனா ஃபுல் டைம் ஊழியக்காரனா? அரசாங்கத்தில் அப்படோ மேலான பதவி வைத்து தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினார, அவர் பார்ட் டைமா ஃபுல் டைமா? இந்த சபைகளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காது. இன்றைக்கு பார்ட் டைமாக இருப்பான், ஆண்டவர் நாளைக்கு ஃபுல் டைமும் ஊழியத்தை அழைக்கும் போது தாராளமாக வருவான். கர்த்தருக்கு ஊழியக்காரர்கள் தேவை. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் இப்போ இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை அழைக்கும் போது நிச்சயமாய் நான் ஃபுல் டைமுக்கு வருவேன். இப்போது பார்ட் டைமாய் ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை செய்தாலும் முழு பலத்தோடு நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நாளும் சபையை பிரிவுபடுத்தி குழப்பத்தை உண்டாக்காதுங்க ஐயா என்று சொன்னேன். அதுக்கு பேர் அவரால் பேசவே முடியலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஊமையை சொல்லுகிறார். நீ பார்ட் டைமாக இருக்கட்டும் ஃபுல் டைமாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு நேசித்து அன்பு செலுத்தி முழு இருதயத்தோடு நீ ஊழியம் செய்யும்போது அது மிக சிறந்ததாய் இருக்கும். ஆகவே கள்ளர்கள் குற்றுயிராக்கினார்கள், லேவியரும் ஆசாரியரும் வந்தார்கள், அவர்கள் உதவி செய்யவில்லை. ஐந்தாவதாக அங்கே ஒரு நல்ல சமாரியன் வந்தார். இயேசு சமாரியன் அல்ல, யூத கோத்திரத்தில் பிறந்தவர் தான். ஆனால் மற்றவர்களால் கீழானவர்கள் என்று தள்ளப்பட்ட அந்த சமாரியர்கள் மேல் ஆண்டவருக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. அடிக்கடி சமாரியாவுக்கு ஊழியம் செய்தார். சமாரியாவில் உள்ள ஒரு வேசியான ஸ்திரீக்கு கிணற்றங்கரையில் நின்று பிரசங்கித்தார். சமாரியா வழியாக வரும்போது ஒரு மரத்தில் ஏறி கிடந்த ஒரு சகைவை பார்த்து அழைத்தார். சமாரியாவிலே கண் தெரியாத குருடன் பர்த்திமேயுவை குணமாக்கினார்.
சமரியாவை ஆண்டவர் நேசித்தார். ஆண்டவருக்கு பிறகு பிலிப்பு அந்த சமரியாவில் போய் ஊழியம் செய்து முழு சமாரியாவை ஆண்டவருக்கு கொண்டு வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மனதொருக்கம் உள்ளவர். ஆண்டவர் சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், காயங்களை ஏற்றுக்கொண்டவர், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர். ஆகவே அவருடைய உள்ளம் காயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்போது மனதுருகி அவர்கள் மேல் செல்லுகிறது. உன்னை காயப்படுத்துகிறவர்கள் பட்சத்தில் ஒரு நாளும் ஆண்டவர் நிற்பதில்லை. காயப்பட்டு ஒடுங்கி வேதனையோடு நிற்கிறவர்கள் பட்சத்தில் இயேசு அதை கண்டு உன்னுடைய அருகிலே வருகிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டவர், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவர் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். அங்கே வந்தார். அவர் என்னதான் நல்ல சமாரியன் வந்தாலும் கள்ளர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவனை குற்றுயிராய் மாற்றினார். ஆனால் சாத்தானால் கர்த்தரை தொடவே முடியாது. அவராக நமக்கென்று ஒப்பு கொடுத்தவர், அவராக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் என்னதான் பிரயாணமாய் வந்தாலும் 2 காரியத்தை கூடவே கொண்டு போனார் அந்த நல்ல சமாரியர். ஒன்று எண்ணெய், அடுத்தது திராட்சரசம். ஒன்று இயேசுவின் இரத்தம், அதான் திராட்சரசம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அதுதான் எண்ணெய், அதுதான் எண்ணெய். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிய வழிய அபிஷேகம். எங்கே குற்றுயிராய் ஒரு மனிதன் கடந்தாலும் அவனுக்கு சென்று உதவி செய்யும்படியான ஒரு அனாயிண்டிங் டு ஹீல், அனாயிண்டிங் டு டெலிவர் அந்த எண்ணெயின் தலைமையில் இருக்கிறது. சங்கீதம் 92:10 சொல்லுகிறார், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அவன் எண்ணெயும் கொண்டு போனான், திராட்சை ரசமும் கொண்டு போனான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அபிஷேகத்தோடு போங்க. ஆஃபீஸ் போனாலும் அந்நிய பாஷை பேசிகிட்டே போங்க. கல்வாரி இரத்தத்தை தியானம் பண்ணி போங்க. வழியில் ஏதோ ஒரு குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கக்கூடும். அவனுக்கு எண்ணெயும் திராட்சையும் வார்க்கக்கூடும். உங்களுடைய தலையில் எண்ணெய் குறையாமல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். அதோடு கூட விட்டுவிடவில்லை. அவனுடைய மனதுருக்கத்தினாலே தன்னுடைய சுய வாகனத்தில் அவனை ஏற்றினார். அவர் ஏறி போவதற்கான வாகனம்தான், ஆனால் அதை இந்த மனிதனுக்காக கொடுத்தார். ஏற்றி அவர் நடந்து போயிருந்திருக்கக்கூடும். நீ என் வாகனத்தில் வா, உனக்காகவே இந்த வாகனத்தை வைத்திருக்கிறேன். நீ பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தூக்கி சுமக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வாகனம். உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாகனம். அதில் ஏற்றினார். ஒரு சத்திரக்காரனுக்கு கொண்டு வரார். சத்திரம் இருக்கிறது, சத்திரக்காரனும் இருக்கிறார். சத்திரம் என்பது ஒரு சபையை குறிக்கிறது. சத்திரக்காரன் என்பது கர்த்தர் அங்கே ஏற்படுத்தின மேய்ப்பனை குறிக்கிறது. சத்திரம் காட் கிவன் சர்ச், கர்த்தர் ஏற்படுத்தின சபை. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் கூட்டி சேர்த்து வந்தார். காயப்பட்டவர்களையும் வேதனைப்பட்டவர்களையும் சாத்தானால் அலக்களிக்கப்பட்டவர்களையும் சபைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். சபை பராமரிக்கிற ஒரு இடம், ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு இடம், சகல சத்தியத்துக்கும் வழி நடத்துகிற இடம். அந்த சத்திரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். சத்திரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். சத்திரக்காரனை பார்த்து சொன்னார், என் ஊழியக்காரனே, இந்த ஆத்துமாவை பராமரிக்கும் பொறுப்பை நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன். ஆத்துமாவை பராமரிக்கும் பொறுப்பை நான் உன்னிடத்தில் கொண்டு வருகிறேன்.
இந்த 2 காசுகளை வைத்துக்கொள். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை வைத்துக்கொள். 1000 வருஷம் என்பது ஒரு காசு, 1000 வருஷம் என்பது ஒரு நாள், 2000 வருஷம் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது 2 பணத்தை போல இருக்கிறது. சபையை சிலுவையிலே சம்பாதித்த அந்த சபை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அது முத்திரையிடப்பட்ட சபை, இந்த 2000 வருஷங்கள் கர்த்தர் வருகிற வரையிலும் இந்த சபை நிலை நின்றுதான் ஆகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருவேன், நான் வருவேன், என் மணவாட்டியை சேர்க்க வருவேன், என் சபையை கரை திரையற்றதாய் மாசற்றதாய் எனக்கு முன்பாக நிறுத்தும்படி நான் வருவேன். பரலோக ராஜ்யத்துக்கு என் சபையை நான் அழைத்து கொண்டு போவேன். புதிய எருசலேம் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருக்கும். அன்றைக்கு எஸ்தர் தன்னை வெள்ளை போளங்களினாலும் வாசனை திரவியங்களினாலும் 1 ஆண்டு காலம் தன்னை ஆயத்தப்படுத்தினது போல, ஆவியின் வரங்களாலும் வல்லமையினாலும் ஆவியின் கனிகளினாலும் மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி தம்முடைய வருகைக்கு கொண்டு செல்வதற்காகவே நான் மறுபடியும் வருவேன், நான் மறுபடியும் வருவேன். இவனை பராமரிக்க நீ ஏதாகிலும் செலவழித்தது உண்டானால், லூக்கா 10:35 சொல்லுகிறார், காயப்பட்ட இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறார். சபைக்கு சில ஊழியக்காரர்களை தருகிறார். சில வேளையில் பொது மேடையில் நின்று பேசும்போது எத்தனையோ மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கிறது, எத்தனையோ சூனியம் செய்கிறவர்களை எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கிறது. பிசாசு எங்கள் மேல் மோதுமுடி வந்தாலும் கூட கர்த்தர் எங்களை இந்த ஊழியத்துக்கென்று நியமித்திருக்கிறார். தீயோனுடைய அம்புகள் விசுவாசிகள் மேல் பாயும்போது முன்னே நின்று நாங்கள் தடுக்கும்போது எங்களுக்கும் சில வேளைகள் அந்த அம்புகள் பாய்கிறது உண்டு. தாவீதின் ஆட்டை ஒரு சிங்கம் பிடித்து கொண்டு போனது. தாவீது பின்தொடர்ந்து போன போது சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டது, தாவீதை நோக்கி பாய்ந்தது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை பாதுகாக்கும்படி கிருபையுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக உத்தரவாதம் செய்கிறவர் அந்த ஊழியக்காரர்கள். உங்களுக்காக சில வேளைகளில் சாபங்களையும் நோய்களையும் சத்துருடைய தாக்குதல்களையும் தாங்கி கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிற தேவ ஊழியக்காரருடைய கடமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனபடியால் தான் சத்திரம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திர காரனையும் கர்த்தர் தாமே எழுப்பி கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் தானாக ஒரு ஊழியக்காரனாய் வரவே முடியாது. எவ்வளோ ட்ரைனிங் தெரியுமா? எவ்வளோ நேரம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், எத்தனை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் செய்ய வேண்டும். அந்த நல்ல சமாரியன் மீண்டு வருவார், உங்களை சேர்ப்பதற்காக வருகிறார். எங்களுடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லி எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிலைநிறுத்தும்படி அவரே அறிவித்து அவரே போதகம் பண்ணி. உன்னுடைய சபையினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும், நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படணும், நேர்த்தியான இடத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளணும். சிறப்பான பங்கை கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சங்கீதம் 16:6 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.